தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பல்வேறு கொள்ளை வழக்குகளில் தொடர்புடைய முகமூடி கொள்ளையனை துப்பாக்கி முனையில் போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ரங்கசாமி வழங்க கேட்போம். ரங்கசாமி, இந்த நபர் யார்? இவரை எப்படி போலீசார் பிடித்தனர்? விவரங்கள் என்ன? அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்று வட்டார பகுதியில் சமூக விரோதிகள் மற்றும் குற்றப்பதிவேடு கைதிகள் தலைமறைவாக உள்ளன. மேலும் கஞ்சா போன்ற பொருளை பிடிப்பதற்காக கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. அதனுடைய உதவி ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். நேற்று திருநெல்வேலி மெயின் ரோட்டில் பெட்ரோல் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அந்த வழியாக வேகமாக வந்த நபரை போலீசார் நிறுத்த முயன்றனர். ஆனால் அந்த நபர் பைக்கை நிறுத்தாமல் வேகமாக தப்பித்தனர். இதைத் தொடர்ந்து போலீசார் வாகனத்தில் பின்தொடர்ந்து சென்று விரட்டி சென்று மடக்கி பிடித்தனர். இதனால் அந்த நபர் பைக்கை கீழே போட்டுவிட்டு தப்பி ஓடினார். ஆனாலும் இந்த போலீசார் விடாமல் தொடர்ந்து விரட்டி சென்று துப்பாக்கி முனையில் மடக்கி பிடித்தனர். பின்னர் அவரை மேற்கு காவல் நிலையத்தில் அழைத்து சென்று விசாரணை நடத்திய பொழுது அவர் மீது நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள கீழக்காடு வெட்டி இந்திரா காலனியை சேர்ந்த நடராஜ மகன் சந்திரகுமார் என்பது தெரியவந்தது. மேலும் இவர் மீது நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் உள்பட்ட 5 மாவட்ட போலீசார் தேடப்பட்டு வரும் பிரபல முகமூடி கொள்ளையன் என்பது இவன் மீது 70 வழக்குகள் உள்ளது என்பது தெரிய வந்தது. மேலும் கோவில்பட்டியில் துப்பாக்கி முனையில் பிடிபட்ட சந்திரகுமார் மீது கோவில்பட்டி, எட்டயபுரம், எப்பொழுது சாத்தூர், 7000 மணி முன்னேற்பலம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பல்வேறு காவல் நிலையங்களில் வீடு, கடைகளை உடைத்து கொள்ளையடித்தல், பைக் திருட்டு என பல்வேறு குற்ற வழக்குகளில் உள்ள சந்திரகுமாரை போலீசார் தேடி வந்தனர். பெரும்பாலும் சந்திரகுமார் கொள்ளை அரங்கேற்றிய உடனே ஊருக்குள் வராமல் களக்காடு மலைப்பகுதியில் சென்று காட்டுப்பகுதியில் பதுங்கி கொள்வார். வீடு மற்றும் கடைகளில் கொள்ளையில் ஈடுபடும் போது போலீசார் அடையாளம் தெரியாமல் இருப்பதற்காக முகமூடி அணிந்தும் கைவுறை அணிந்தும் கொள்ளையில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் அவரை பிடிப்பதில் போலீசாருக்கு கடும் சிரமம் ஏற்பட்டது. எனினும் கோவில்பட்டியில் நடந்த வாகன சோதனையின் போது போலீசார் துப்பாக்கி முனையில் சிக்கியுள்ளார் என போலீசார் தெரிவித்தனர். இதனை அடுத்து சந்திரகுமாரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 3 டூவீலர்கள், அரிவாள், கடப்பாறை, கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.